ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் டிசம்பர் மாதமானது நடந்துகிட்ருக்கு. அதே போல் தமிழ் மாதத்தில் 8வது மாதமான கார்த்திகை மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த கார்த்திகை மாதம் முடிவடைவதற்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. டிசம்பர் 15 தான் கார்த்திகையுடைய கடைசி நாட்கள். டிசம்பர் 15 முடிந்ததுக்கு பின்னாடி கரெக்டாக டிசம்பர் 16 மார்கழி மாதமானது ஸ்டார்ட் ஆக இருக்கு. ஸோ கார்த்திகையுடைய கடைசியும் மார்கழியுடைய ஃபர்ஸ்ட்டும் கிரகநிலைகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி குறிப்பிடப்பட்ட தலையெழுத்தை இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி 2025 ஆண்டில் இப்போ 2500 ஆண்டுகளுக்கு பிறகு கடைசி வாய்ப்பாக கார்த்திகை கடைசி நாட்கள் உங்களுக்கு கிரகங்கள் வாய்ப்பு கொடுக்குது. அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா மார்கழி மாதம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயம் ஜெயம் உண்டாகும். அதனால தான் கார்த்திகை கடைசியாக என்ன நடக்கும், மார்கழியில் எப்படி நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற தாள்களை ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக மார்கழி மாதம் முதல் நாள் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பு பரிகாரமும் இருக்குது. அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே உங்கள் ராசிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீனம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மீன ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் 15க்குள் கண்டத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். ஆனால் மார்கழி மாதம் 2 விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த 2 விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன கண்டெல்லாம் உங்களுக்கு இந்த டிசம்பர் 15க்குள்ளே விலக போகுது அப்படிங்கிறது எல்லாமே வாங்க அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கார்த்திகை மாதம் நிறைவடைய போகிறது. இன்னும் சில நாட்களில் மார்கழி மாதம் பிறக்க இருக்கு. ஆன்மீக ரீதியாக கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த மாத கடைசியில் சில கிரக பயிற்சிகளால் உங்கள் ராசிக்கு மாற்றம் ஏற்பட்டு மார்கழியில் பலர் புதிய திட்டங்களோடு அடியெடுத்து நுழைய இருக்கிறீங்க. இதில் உங்கள் ராசியில் பெறப்போகக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கரெக்டாக கார்த்திகை மாதம் நிறைவடைவது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15. மார்கழி மாதம் பிறக்கிறது டிசம்பர் 16. குரு பகவான் அப்போ கடகராசியில் உச்சபலத்தோடு வக்ரமாக இருப்பார். கொஞ்ச நேரத்தில் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆவார். அங்கேயும் அவர் வக்ரகதியில் தான் இருக்க போகிறார். அதுக்கப்புறம் சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரி முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நிறைய இருக்குது. இதனாலேயே இந்த டைம் நிறைய யோகங்கள் உருவாக போகுது. சுக்கிரன் செவ்வாய் இருவருமே தங்களுடைய ஆட்சி பலத்தை விட்டு பயிற்சி ஆகிறாங்க. சூரியன் கூட தனுசு ராசியில் பயணிக்க போகிறார். புதன் பகவான் விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சனி பகவான் மகர நிவர்த்தி ஆகிறார். இந்த மாதிரி கிரகங்களால் சுக்கிரன் புதன் சேர்க்கை கிரகங்கள் சேர்ந்து மதன ராஜகோபால யோகம் ஏற்பட போகுது. அதுக்கப்புறம் சூரியன் செவ்வாய் இணைந்து மகா யோகமானது ஏற்பட போகுது. அப்புறம் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டு மங்கள யோகம் உருவாகுது. அப்புறம் சுக்கிரன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டு சுக்கிர ஆதித்ய யோகம் உருவாகுது. இப்படி இந்த கார்த்திகை முடிந்து மார்கழி ஸ்டார்ட் ஆகும்போது பல அற்புத யோகங்கள் உருவாகுது. இது 12 ராசிக்காரங்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் மீன ராசிக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். மீன ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மீன ராசினருக்கு ராசிக்குள் சனி இருந்தாலும் வக்ரமாக இருக்கிறார். சனி வக்ர நிவர்த்தியும் ஆகிறார். ஸோ ராசி அதிபதியும் கரெக்டாக வக்ரமாகிறார். உங்களுடைய தேவைகள் இதனால் தொழில் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவுட்வொர்க்கு பிறகு முடித்து கொள்வது நல்லது. ஒருவரை பார்க்க சொல்வது, தொழில் ரீதியான விஷயங்களை நீங்கள் இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போடுறது, இதெல்லாம் நல்ல விஷயமாக இருந்தாலும் அதில் வெற்றி பெற வேண்டுமானால் நீங்கள் நினைத்தீங்கன்னா அதனை நீங்களே செய்கிறது நல்லது. எதுவாக இருந்தாலும் உங்கள் கண் பார்வையில் செய்து வைத்து கொள்வது இந்த டைம் நல்லது என்பது குறிப்பிடப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு
நிறைய முதலீடுகள் பண்ணுறதா இருந்தாலும் நீங்களே பண்ணுறது நல்லது. கரெக்டாக 4வது வீட்டுக்கு வந்து குரு வக்ரகதி அடைவதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் சார்ந்த விஷயத்திலேயே கவனமாக இருக்க வேண்டும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல தொழில் முதலீட்டில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பண முதலீடு செய்வதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. இல்லைனா உங்களுக்கு தான் பெரும் கஷ்டமானது வரும். அப்புறம் லாபஸ்தானாதிபதி வக்ர நிவர்த்தி ஆவதால் லாபமானது ஏற்படும். அதே சமயம் சில விரயங்களும் ஏற்படும். லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதே சமயம் எந்த விஷயமானாலும் யோசித்து செய்வது நல்லது. 2 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து 9வது வீட்டிலே இருக்கிறார். ஸோ பணவரவு பொருளாதாரம் இதனால் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் தனுசுக்கு செவ்வாய் வருவார். பணவரவு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலை ஏற்படுத்தி கொடுத்தே தீரும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்தே தீரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கும். ஆண் வாரிசு பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சுக்கிரன் 8வது வீட்டிலேயே வந்து இருக்கிறதுனால கண்டங்கள் விலகும். ஆனால் சிறிது அவமானத்தை கொடுத்திருப்பார். அதை ஏற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் 9வது வீட்டுக்கு வந்து தனது சொந்த வீட்டையும் பார்ப்பார். இதனால் தேவையில்லாத கண்டங்கள் கெட்ட பெயர்கள் நீங்கும். முயற்சிகள்லாம் கைகூடி வரும். புதனை பொறுத்தவரை 4 7க்கு உடையவராகி 8வது வீட்டில் வந்து இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத சங்கடங்கள் பேச்சால் வரக்கூடிய வாய்ப்புள்ளதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டீங்க, விட்டு கொடுத்து போங்க. சூரியனும் 9வது இடத்துக்கு வர்றதுனால நல்ல அமைப்புகள் ஏற்படும். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். தொழில் பெருகும். தந்தையின் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு வரும். கடன்கள் விலகும். கடன் கட்டுவதற்கான ஏதாவது ஒரு பணம் வரும். கடனால் இருந்த மொத்த தொல்லைகளும் விலகும். வழக்குகள்லாம் சாதகமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் குடும்ப வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி பொருளாதாரம் நன்றாக இருக்கும். உங்களுக்கு கண்டமும் விடுதலையாவீங்க. அதே சமயம் கவனமாகவும் இருக்கணும். ஸோ என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து மீனம் ராசிக்காரங்க இனி பயன் பெறுங்க. இப்போ மார்கழி மாதம் ஸ்டார்டிங்கில் ஏற்ற வேண்டிய அந்த ஒரு தீபத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. மார்கழி திங்கள் மதிநிறந்த நன்னாளா என்ற பாடல் வரிகளுக்கு இணங்க இந்த வருடம் மார்கழி மாதம் திங்கட்கிழமையே பிறக்க போகுது. அப்போது இந்த நாளுக்கு எத்தனை சிறப்பு என்பதை நீங்களே கணக்கு போட்டுக்கொள்ளுங்க. இந்த தினம் மார்கழி ஸ்டார்ட் ஆன முதல்ல இருந்து 30 நாட்களுமே ஒரு வேண்டுதலை இறைவனுடைய பாதங்களில் வைத்து நம்பிக்கையோடு வேண்டிக் கொண்டால் அந்த வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் கூடிய விரைவில் பலிக்கும். சில பேருக்கு மார்கழி மாதம் முடிவதற்குள்ளேயே அந்த வேண்டுதல் நிறைவேற நிறைய வாய்ப்பு இருக்குது. காரணம், மார்கழி மாதம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் லட்சம் மடங்கு பலன் அதிகம். உதாரணத்துக்கு நிலைவாசலில் ஒரு நாள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் ஒரு வருட தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்த புண்ணியம் கிடைக்கும். அதனாலேயே மார்கழி ரொம்ப ஸ்பெஷல் என்று சொல்லலாம். மார்கழி மாதம் நீங்கள் என்ன பண்ணுன்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் கண் விழித்து வாசலை கூட்டி கோலம் போட்டு நிலைவாசல் படியில் 2 விளக்கு ஏற்றணும். அந்த விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும். உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்பவும் பண கஷ்டம் இருக்கிறது என்னும் பட்சத்தில் அந்த 2 மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரிக்கு பல்ல தாமரத்தண்டி பிரித்து போட்டு தீபம் ஏற்றுவது சிறப்பு. தாமரத்தண்டு திரியில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். இந்த மார்கழி 30 நாளுமே தாமரத்தண்டு திரி போட்டு நிலைவாசலில் விளக்கேற்றக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க வாழ்க்கையில் பண கஷ்டம் என்பது இருக்காது. இன்னும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த எரியக்கூடிய விளக்கு எண்ணெயில் தினமும் 2 ஏலக்காய் 2 கிராம்பு கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு தீபம் ஏற்றுங்க. நிலைவாசல் அப்புறம் நிறைந்த சாம்பிராணி வத்திகளை ஏற்றி வைங்க. உங்கள் வீடு பார்ப்பதற்கு அப்படியே ரம்மியமாக இருக்கும். காலையில் மகாலட்சுமி வீதியில் வள வரும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. அப்புறம் என்ன, பணத்தில் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. வீட்டில் ஐஸ்வர்யம் ஒரு துளியும் குறையில்லாமல் இருக்கும். இது ஒரு நிதர்சனமான உண்மை. மார்கழி மாதம் ஒரு நாள் நிலைவாசலில் தீபம் ஏற்றினால் 1 லட்சம் நாட்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்த பலனை அடைய முடியும். அப்போ மார்கழி மாதம் 30 நாளுமே நீங்கள் தீபம் ஏற்றினால் உங்கள் வாழ்நாளில் கிடைக்காத புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்.
அதே போல் மார்கழி மாதத்தில் உங்களால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. இது குடும்பத்தில் சுபிட்சை அடைய செய்யும். ஸோ நம்பிக்கையோடு செய்யுங்க, நம்பிக்கையோட பலன் பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மீனம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.